Hi friends, welcome to Joe's Kitchen. நீங்க இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். சுகர் வராமல் தடுக்கணுமா? அப்ப இந்த ஒரு பொருள் உங்களுக்கு போதுங்க. சுகர் வராமல் தடுக்க முடியும். அப்படி என்ன பொருள் அப்படின்னு தெரியணுமா? அப்ப வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சுகர் வராமல் தடுக்கக்கூடிய பொருள் லவங்கப்பட்டை தாங்க. வெறும் வாசனை பொருளுக்காக மட்டும்தான் இந்த லவங்கப்பட்டையை பயன்படுத்துறோம் அப்படின்னு நம்மளும் பலரும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த பட்டையில மருத்துவ குணம் அதிகமா இருக்குது. பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி, புலாவ் இது மாதிரியா எது செஞ்சாலும் லவங்கப்பட்டைய முக்கியமா பொருளா நம்ம சேர்த்துக்கிறோம். ஏன்னா இதோட மனம் அவ்வளவு சூப்பரா இருக்கும். சுவையை கூட்டுறதுக்காகவும் இந்த பட்டையை நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் இது வெறும் வாசனைக்காக மட்டும் இல்லை, சிறந்த மருத்துவ குணங்களும் கூட இந்த பட்டையில் இருக்கு. ஏன்னா ஜீரணம், செரிமானத்துக்கெல்லாம் இந்த லவங்கப்பட்டை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் நான்வெஜ் சமைக்கிறோம்ல அந்த டைமில் நம்ம இந்த பட்டையை பயன்படுத்துகிறோம். இது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு பொருள் செய்கிறப்ப உங்களுக்கு நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இந்த பட்டையை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வயிற்றுல வாயு இருக்கும்ல, அதை தங்க விடாமல் விரைவாக அதை தடுத்து செரிமானத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு மருத்துவ உலகம் அச்சப்படக்கூடிய ஒரு நோய்னா சர்க்கரை நோயை சொல்லலாம். உலகத்திலேயே இந்தியாவில் தான் அதிகப்படியான சர்க்கரை நோயாளிகள் இருக்கிறாங்களாம். 30லேருந்து 32 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு கூட இப்பெல்லாம் சர்க்கரை நோய் வந்துடுது. ஆரம்பக்கட்ட சர்க்கரை நோய்க்கு பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான மூலிகையும் இந்த லவங்கப்பட்டை தாங்க. இந்த லவங்கப்பட்டை இருக்குல்ல, இதை நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய உணவில் சேர்த்து சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா டீல கலந்து கூட குடிச்சிட்டு வர்றப்ப சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைக்க முடியும். இதை நான் சொல்லலைங்க, ஆராய்ச்சியாளர்களை ஆய்வு செய்து அதோட முடிவில் சொல்லியிருக்காங்க. அவங்க ஆராய்ச்சி செஞ்சதில் தினமும் லவங்கப்பட்டையை யூஸ் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருப்பதா தெரிய வந்திருக்கு. இந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பல்கலைக்கழகம் தான். லவங்கப்பட்டையை சாதாரணமாக தினமும் நம்ம சாப்பிட்ற உணவுகளில் எடுத்துக்கிட்டோனாலே போதும். நீங்கள் டீயில் தினைக்கும் சேர்த்து கூட குடிக்கலாம். ஏற்கனவே உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது சர்க்கரை நோய் இருந்தாலோ, உங்கள் பேரண்ட்ஸ்க்கு சர்க்கரை நோய் இருந்தாலோ அது நமக்கு வராமல் தடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லவங்கப்பட்டையை பயன்படுத்தி நீங்கள் டீ போட்டு குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா டெய்லி நீங்கள் சமைக்கிற உணவுகளில் கூட இந்த லவங்கப்பட்டையை பயன்படுத்திக்கலாம். ஈஸியாக எளிமையாக நம்ம வீட்டை அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய இந்த லவங்கப்பட்டையை பயன்படுத்தி சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டில் வைக்கலாம். சர்க்கரை நோய் வராமலே கூட தடுக்கலாம். இந்த வீடியோவில் லவங்கப்பட்டையை பயன்படுத்தி எப்படி சர்க்கரை நோய் வராமல் தடுக்கலாம் அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.